எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் பில்ட் ஆஃப்டர் 40 அப்படிங்கிற ஈவெண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பில்ட் ஆஃப்டர் 40னா ஸோ மைக்ரோசாஃப்ட் எவ்ரி இயர் மைக்ரோசாஃப்ட் பில்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்துட்டு டெவலப்பருக்காக கண்டக்ட் பண்ணுற எவ்ரி இயர் இந்த பில்ட் ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் முடிச்சு வாட்டி ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நிறைய கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்ட்டி அப்படிங்கிற ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நடந்த ஈவெண்ட்ஸோட ரீகேப் மாதிரி ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் வந்து வாட்ஸ் நியூ .NET 8 ஃபார் வெப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஃபியூச்சர்னு லோகேஷ் பழனி மைக்ரோசாஃப்ட் எம்இபி அவங்க ஃபஸ்ட்டு செஷன் எடுக்கிறாங்க. செகண்ட் செஷன் வந்துட்டு வாட்ஸ் நியூ இன் C# அண்ட் பிகைன் சுகாஸ் பரமேஸ்வரா. ஸோ அவங்க செகண்ட் செஷன் எடுக்கிறாங்க, அவங்க மைக்ரோசாஃப்ட் எம்இபி. தேர்ட் வந்துட்டு வாட்ஸ் நியூ இன் .NET 8 அது முரளிதரன் அவர் எடுக்கிறாரு. ஸோ இதான் இன்னைக்கு செஷன் அஜெண்டா. திங்க் லோகேஷ். Okay, thanks for the opportunity, Kupra sir. Okay. நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களோட ஸ்லைட், நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். Okay, good evening everyone. மாலை வணக்கம் எல்லாருக்கும். டுடே நம்ம மைக்ரோசாஃப்ட் பில்டோட ரீகேப் தான் பார்க்க போகிறோம். பேசிக்கலி என்னோட செஷன் என்ன அப்படின்னா வாட்ஸ் நியூ இன் .NET ஃபார் வெப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் மொபைல் டெவலப்பர்ஸ் as well. What is there and it is not a .NET 8 பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் வரல. இந்த ப்ரிவியூஸ் வாட் தே ஆர் பில்டிங் ஃபார் .NET 8 ஃபார் us ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் தென் பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு அவங்க என்ன எக்ஸாக்டாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ப்ரிவியூஸில் என்ன வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் அஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Before that, I'll give my introduction. My name is Logesh Palni. I'm a software engineer and then recently joined in Siemens as a full stack developer. And then I'll go for the sessions. Okay, basically .NET நம்ம basically build a web and then mobile applications build பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். basically mostly பாத்தீங்கன்னா web part front end and back end பார்ட்டுக்கு most of பேசப்படுற frameworks எதுனா .NET. இங்க பாத்தீங்கன்னா front end and then back end part. front end க்கு நம்ம we will build application MVC and then Razor Pager, Blazors இது மாதிரி நம்ம build பண்ணுவோம். அந்த back end part ASP.NET Core API, Signal, gRPCs and then containers, இந்த stuffs எல்லாமே back endல இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி we will build on the full stack applications in a .NET platform itself. If you know .NET, you can build on a full-fledged applications performance wise, security wise, identity wise, in the mari ella things வந்து மைக்ரோசாஃப்ட் நமக்கு டிஃபால்ட்டா தரும் to build a web application for our business or to do the business of that. Basically in the front end part la pathina we'll have we'll build basically we build websites for browsers and then native clients, and then in nama front end parts la pathina CSR, SSR, server side application, client side application, web assemblies, in the mari multiple things irukku, and the multiple things ella nama front end la build பண்ணிட்டு இருக்கோம். the back end parts are the same. ஓகேங்களா, we are building applications and then both we are reconnecting and then deploying into the Azure or somewhere else to host our application. இதுதான் நம்ம பேசிக்கா .NETல பண்ணிக்கிட்டு இருக்கோம். டுடே நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்கா .NETல ஓகே மோஸ்ட்லி பிக்கஸ்ட் திங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் சர்வீசஸ் வித் .NET. மைக்ரோசாஃப்ட் பர்மிஷன் சர்வீஸ் வந்து .NET 6ல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இட் ஹேண்டில்ஸ் 60K requests per second and then 30% of better latency and 45% of outgoing latency before migrating into the .NET 6, and then 2x improvements in the resource utilizations as well. In the right hand side நம்ம Bing நமக்கு தெரியும், is a browser a search engine. இதுல பாத்தீங்க அப்படின்னா 900K workflows are executing and then 30K nodes are per second, and then improved startup time nearly 40% with the .NET 7 app. ஓகேங்களா. Okay, the best server and then client application with Blazor. நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா with .NET Blazorல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, what is next in a Blazor, what actually they are building for in a Blazor. நம்ம வந்து Blazor web assembly, Blade SSR இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஓகே, இப்போ என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். புதுசா full stack UI web applications அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க United. அதுல என்ன அப்படின்னா will go step by step. பேசிக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சர்வர் சைடு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஆல் த திங்ஸ் logicals will be executed in the back end, அதாவது server part, and then
content retrieve ஆகி யூசருக்கு நம்ம ரெண்டர் பண்ணி ஷோ பண்ணுவோம் லைக் MVC and then razor pages. That is what for a speed and then நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை ஸ்பீடா லோட் பண்ணணும், ஸ்பீடா வந்து யூசருக்கு ஷோ பண்ணணும், இந்த மாதிரி திங்ஸ்க்காக லைக் ஆல் த திங்ஸ் நம்ம வந்து பேக் எண்ட்ல பண்ணி இது பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா CSR லைக் கிளைண்ட் கூட ஒரு நல்ல இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும், நல்ல இது அவங்க கூட இன்டராக்ட் பண்றது ப்ளஸ் வந்து அவங்களோட இன்புட்ஸ் அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் இது இன்டராக்டிவிட்டியோட இருக்கணுன்றதுக்காக CSR போகும். ஓகேங்களா? அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைக் SSR யூஸ் பண்ணீங்கன்னா லெஸ் இன்டராக்டிவிட்டி லைக் அதுலேயும் அட்வான்டேஜ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் பிளேசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா CSRல நம்ம பில்ட் பண்ணலாம். ஈவன் தோ இட் ஹேஸ் அன் இஸ் ஓன் டிசபிலிட்டிஸ். இப்போ நம்ம புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்னா we merged both like the MVC razors and then Blazor. We merged and then we created one framework called Blazor Unified. In the Blazor Unified use பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா like we can build an application that contains WebAssembly plus SSR, CSR, all the things we can define inside the application. Like இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் வி டோன்ட் நீட் அதாவது இப்போ எனக்கு எஸ்எஸ்ஆரும் வேணும் சிஎஸ்ஆரும் வேணும் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனுக்குள்ள அப்படின்னா வி கேனாட் பில்ட். பட் இப்போ இந்த .NET 6.8ல வி கேன் பில்ட் இட் லைக் எஸ்எஸ்ஆர் வி கேன் பில்ட், சிஎஸ்ஆர் வி கேன் பில்ட். ஓகேங்களா? வித் பிளேசர் யூனிட்டட் ஃப்ரேம். லைக் இது ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாக் லைக் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க லைக் வி ஹேவ் டூ பேஜ், ஒன் கேட்லாக் அண்ட் தென் டீடைல்டு பேஜ். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு ஒரு லைக் நமக்கு வந்து எஸ்எஸ்ஆர் வேணும், செகண்ட் பேஜில் நமக்கு வந்து வெப் அசம்பிளி இருக்கணும். ஓகே, அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் டூ இட் இன் தி சிங்கிள் சொல்யூஷன். இதுதான் நம்ம பிளேசர் ஃபுல் ஸ்டாக் வெப் யூஐல கொண்டு வந்திருக்காங்க. வில் சி தட் வாட் வி ஹேவ் ஆக்சுவலி பிரிங் இன் டு அஸ். ஓகேங்களா? ஓகே, பேசிக்கா இந்த டெமோஸ்ல லைக் Daniel and Jeremy same demos whatever they shown same repos I'm gonna reuse and then show to you. Okay, okay, this is an basically this is the repos. Okay, this is the repo, one repo like that was what Daniel used for demo. Like same I'm going to use for our demo as well. Okay, this is a basic web application like the web application in the sense like the Blazor web applications. Like if you see this, if you look at this, இப்போ நம்ம ஒரு MVC application build பண்ணோம் அப்படின்னா we have to go for the next page, basically the next page in the sense whatever the detailed page, and then we have to return back to home page. இதை நம்ம எப்படி ஆக்சுவலா பில்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா once they clicked we are redirecting the route and then it will goes to the detailed page and then it will come back. If you want to go back, the full render will happen again and again, ரைட்? லைக் இப்போ நான் இங்கிருந்து அந்த பேஜ் போறேன்னா இந்த பேஜ் கம்ப்ளீட்டா ரெண்டர் ஆகும் one by one. It will start rendering one by one and then if I go back it will start rendering one by one. ஓகேவா? அதாவது ஃபுல் பேஜ் நமக்கு ரெண்டர் ஆகும். பட் இந்த Blazor Unified நாட் லைக் தட். தி நேவிகேஷன் திங்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரூவ்டு. ஓகேங்களா? பேசிக்கலி that is what they have done for rich navigations. Like we don't need to render again and again. If you go inside, see here like we have a review controls. If I clicked basically MVC, in case you worked in with the MVC, you know like இந்த மாதிரி நம்ம ஒரு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா they will re-render the complete page, not this alone. Okay, but in the Blazor full stack web application, what actually happens means whatever you submitted, it will take this data into the back end and then it will return the HTML and then it will insert into the DOM. அதாவது நம்மளோட இங்க என்ன டேட்டாஸ் நம்ம அனுப்புறோமோ அந்த டேட்டாஸ் பேக் எண்ட் போயிட்டு it will return some HTML, அந்த HTML DOM-க்கு லைக் அந்த இன்டர்செப்டிங் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இட் வில் ஆடட் வித்தவுட் ஃபுல் பேஜ் லோடிங். ஓகேங்களா? this is big improvement. Like instead of loading complete page like this one alone, it will start loading it. Okay, basic. I will start showing the codes. Okay, where is that?
Okay. Ikkada the recipe center. Okay, here it will be the okay. Like here you can see the framework blazor.united.gas. It will take care of that, like the rich navigations, like how you can navigate and then what are things that we need. This is to be SSR, this to be these things, that kind of things it will take it. These things you need to add into your application to make the application things. Okay, basically this is what happens, and then we have this reference inside this project. Okay. Okay, next to look at this, if you go here, here we have seen this review control, right? If I click this one and then I've done this, it will show this pop-ups because the validation also done inside the client side. Basically, if you see this, the rating control bar here, you can see the native, the Blazor controls, the edit forms and then data annotation, validation, the star rating control, and then the text area input. This is what to the validation summary will becomes here, and then if you not giving any values, like if you're given the two things we need to give the mandatory things. So this validation also is done inside here. The unvalidate submit here it will be done in the Blazor itself. Okay, and then the navigation part with done. Okay, next what I need to show is the great thing when you think about the streaming content, like basically what will happen if you loading a page until the data comes from the API. What we do is like we will show it the page will continuously load from the tab, the actually the Chrome tab or Firefox tab will continuously load, right? But here if we go into the recipes, okay, I'm just uncommenting this. If you look at this, okay, this is the API for these the details. Basically what I'm going to do is if you deploy it, see, you can able to see, right? See loading recipes until the data comes. The summary here it is the right the streaming content, it creates a socket from the socket for the backend, and then the socket will until the data comes it will show the loadings. Like here we have a small logic here until the data comes it will show the actual the loading recipes. If the recipes are null, if the recipes are coming it will render it. This web socket will handle these things. So like from the backend to here the backend socket will be created, and then WebSocket will take care of those things. Okay, if I search, also the same stuff will happens. Like if you look at these, okay, okay. Okay, if you look at this page, like there is no Blazor web assembly for this one. Okay, if you look this, there is few sockets to retrieve the data. Like actually, if you properly configured, these sockets also will be not there. If you are servers completely server side, like the sockets also not needed. These all the things will be rendered from the server, and it will be rendered. We don't need the sockets as well. The sockets will be rendered here. Okay, this is what basically happens. And then if you go back to slide, okay. Okay, the basically the things like the web full stack web API is the server side rendering. All the things we can render from the backend, and then we can load it into the front end, and the enhanced navigation form handling. The things I have shown, right? The backend, like if you go to detail and then you come back to
the home page, there is no full page load. Instead it will the navigation will be handled. And then stream rendering in the sense like we are trying to retrieve from the data from the back part. Until that it will show loading or some content, like basically what we do, like until the data we do some ajax call. Until the data comes, we show some loading text. Instead we can use the streamings. And then here what we can do, like I will show, but I don't have a demo for that. If you look at, if you look at this, like the attribute newly introduced, this demo is not, I have not tried this one. This is what actually happens is, the component render mode, the, like we can decide it in the runtime. The auto means in the runtime it will decide, do we need the ssr for this page or wasm, all the things it will decide. And or else like you can decide like a server rendering, server or whatever it is, client. You can decide a server preserved, you can decide, and then we can load it based on that. Okay, that is what it is. And then choose component mode at runtime. That is what I've shown to write that one. Generate static html components. Okay, basically what it is like, in case I need to return some html content, like think we are sending some emails to the user dynamically. We need to generate some html, right? For that we need some, and we are creating some endpoints, and then it is sending the JSON data to that endpoint, and then we retrieve the HTML. That's things we can do with the Blazor. We don't need a Blazor environment. Instead, we can add references for that one, and then we can do some uh, magical things inside the web application, the web API itself, and then we can return the raw HTML to the through the API. Okay, in the web assembly part, like the we added like the JIT is improved, like 20% faster UI rendering, and then 2x faster JSON serialization and deserialization, and then multi-threading, and the auto reload improvements. There is a lot of improvements and multi-threadings, and then debugging and related stuff was added here. The additional Blazor stuffs like. We have they were newly introduced the cube grid in the sense like we are using some third parties like a sync fusion theory grids, right? Same stuff they bring in here, like not a same stuff. It gives an like you need urgent, and then quick grid means you can use this one, like it contains all the features like paginations, and then searching, sortings, all the things it will have. And then we can reuse as a section in the sense like uh, is then one more element that it introduced for Blazor. You can add sections into your actual razor pages, and then a route to the element. You can actually route into the actual element. It's some elements if you want to reroute it. And then circuit monitor circuit activity, improved authentication, like the authentication part also improved. Okay, I will show this, not at this one. The grid I will show to you. Okay, basically this is an quick grid. Like for that you can go to aks.ms.blazor.quickgrid. This an grid. You can here you can see the samples, like the typical things. If you have a pagination as well, and then the data sources, you can bring the data sources, and then the columns, you need the different columns, and then searching things, and then filtering stuffs. Like if you want to filter something like Austrias, here you can see it. And then the pagination stuff, and then here you can look, there is like one results are found, like here, like it will contains like a 12 hr. Here you can see the fastest filtering things, like these things have been added here. And then okay, here shift
And then in the front end part, these are like so much improvement. These are the consolidated, like a few improvements that I've shared, like a full stack UI, the server and then backend, and then insert navigation, stream rendering, client interactivity per component, a page, whichever you can decide, and then we can decide that rendering as well in runtimes. Like we can give it to the backend part, the hosting environment, it will decide it. And then enhancement, the static content, HTML content passes and quick grid sections, and then a route to element and monitor content, improved authentications. And then assembly part, we have JTOut reload and then many. Okay. Now we have completed the front end part what we have seen now, and then now we can move to the auth and then API part. In the API you can see there is bunch of improvements there, like form handling and then problem details, and then API development experience. Basically what the API development experience is, like yeah, like almost most of the time we are developing APIs and then we are deploying, and then these things are like there is developer experience like been improved. I'll show that like there it is amazing improvement, like they have introduced new that HTTP file. In that HTTP file you can see you can debug your API inside the Visual Studio itself. I'll show that. And then help analyzer. Basically, what the form handling is like. Basically, what we do, we are getting we are creating the JSON and then we are sending into the backend through the for the security purpose. We and then send the JSON dissociation will happen, and then data will the form handling is a different part. Like if in case you are uploading a file and then we need to send it, like we don't need that JSON this thing, right? So in the minimal API we have this form handling, like you can now you can upload files things on minimal API. So the problem details, like in case your API filed and then without proper things in the back end, that time the problem results what they are introduced, it will collect all the why the APIs are failed, it will collect the things that will show that how we can add into your projects. uh, okay, wait, now I will show actually what APIs does. I'm going to next one. This is basically um, Jeremy's demos. Okay, you can have a look. This is the deep skies and then these web applications we have. If you look at this, mhm. Okay, here you can see in the part like we are hitting the localhost slash hello, and then it will returning the hello from the API. Like basically what it happens, it is a minimal API. This like where if they entered into this endpoints, you can return the world. That's it, and not any other thing. So it will return. This is what's actually simplest APIs. Here what is we done? We are builders, and then here we have added a user direction and HTTP files, and then added some bunch of endpoints into that. Okay, basically what it is like, I will show that. Here you can see endpoint explorer. In case you don't have this window, you can do search here the future, and then you will get this future things. This is basically an APIs. Here like I have three API projects, so it is showing threes. uh, Here what you can do, just right click of any API and then click generate request. Basically generate request means it will generate HTTP file. Basically what we do, we are once we are created an API, we go to Postman, and then we are setting up things, and then we are rating that API is working or not. We are checking. Like here, different. We are right clicked and then generate request. Now it is showing the all the web API requests that you have. Basically, like a get or post, post or else authorized, whatever it is. And that is how you returned. Like here, this is a simple HTTP API that we have written through the browser. Now you can see
If I did same, the response will come in the same plane itself. Okay, if you hit it and then you will get it. See here, like I'm hitting this API instead of going into the postman and then doing stuffs. I have done all the steps inside the Visual Studio itself. You can see we have got all the things here itself. Okay. Mhm. Okay, and I have missed the another one. Here you can see like program.csv, right? Here you can see like we have an add problem, this one into the services. Basically what it will happen, the add services record for problem in case for a failed request. In case it's failed, it will collect all the details of that problem and it will give to you. That is what it is. Like this is an mostly asked thing for .NET Core. They are shipping this one with the .NET 8 basically. Okay, and then we have discussed this one, the API, basic APIs. Okay, now we can back to the API part is done. Now we can see like on the server or middleware, like they have added some they have given us some improvements, like the new features basically, the request timeouts. What we can do is they build that services that add request timeouts. Like if you need to add request timeouts for the basically services, sometimes we call APIs and then it will it depends on some other services and it will wait for longer time. That is to avoid that, we can add a time request timeouts for that services. Basically you can add for services or else complete applications or else for basically for a specific endpoint as well, so based on your need. And then this short circuit middleware, basically what this one is, in case you can think we have an API that don't need the middleware, and then it's no need to comes through the middleware. Like we have an authentication authorization things there, right, to serve like robots.txt files. We don't need that much, we don't need authentication authorization things middleware for this API, these endpoints, right? So we can add the short circuit so it won't go into that middleware. Instead it will be far enough for a performance improvement. They've added this one. If you go here, you can see like here like hello short circuit. We can add this one here, the short circuit endpoint. The execution endpoint will happen use routing middleware instead of use endpoint. Okay, so it will be much faster the performance wise. So we added that one. And then in a .NET 8, all the APIs, all the things, the API request comes under by default HTTP 3. Okay, it's and then the authentication authorization improvements. What it is actually like in SP applications, like a single page applications, like there is, if you think like mobile clients, if you have a mobile client, so we don't need, we cannot use cookies, right? At that time like so many enhancements improvements they asked that was actually added into a .NET APIs. Like they have added the identity management endpoints for closely client friendly, and then added a token self-hosted instead of using the ODI DC servers. If you not known this, no problem. Like this is bunch of like who works with identity uh, from templates. Okay, basically what we are seeing in the actually the this things, like now what they've given in the left hand side, you can see the client and the client endpoint they've added the this. We don't need to like customize this, actually they've added, so you can use it in your customizing things for an endpoint, the self-hosted identity endpoint. Here I will show that.
Okay, here if you come here, we've added authentic authorizations, and then the context. For that we need the identity, ASP.NET Core identity, and then Inf4, and then we need a database. So use the SQLite. Basically, it is in, we have added here SQLite, and then see the identity API endpoint. Basically, the builder.server.identity API endpoint servers identity. The add entity framework stores. This is basically the context. It is here. This is the context to use to ensure that the databases exist and then it is working well. That is what we are making sure. And then this is the connection string we are passing inside, and then we are building it to these things are like a direction and then to serve static files. And if you see this, I will show where is the index. Okay, here you can see this is a basically an Blazor application that contains like here you can see in the network plane. See, simple web applications, simple API call that does all the things, and then you can see the all the payloads and then preview. So what it is actually it getting from the servers, and then the images that we are requesting from the servers. If you take in the another request will goes, and then it will take it all of the things. So basically how this is happening is inside like we have a gallery.js. This is what it is, like a simple fetch request. It is simply calling the endpoints and then the JSON will be returned. This is an endpoint that we have created already. Here it is there. See the data, we have map sky data, right? Go to the implementation. Here you can see we have binded bunch of map gates, telescopes, and then targets. Here this is under basically methods. Here we can see some typed methods like that retrieves datas. This is what actually happening. Okay, and then it retrieving a data. This is basically we are calling from the like a still most like a few JavaScript developers calling the APIs from here, right? It is actually we can do inside this one, and then if you comes here like what actually identity does, we can do. We have not this one, deep skies, design class. I will put it here. Login failed. Okay, line failed. There is some issues here. It is not, the cookies are not working, so no issues. Well, back to demos. That is what the identity actually. Here like the end of time compilation, so like it reduced the disk footprint like with the native AOT we have reduced so much, and then the startup time also will be reduced, and then memory demands also reduced with the .NET 8 once it was shipped. See, looks like the app size in the MB 880 MB into it now it is 9. The startup time is 169 to 32 seconds. It was now improved with the AOT compilations. The backend part, what we have seen is like in the middleware, native IoT, request timeouts, routes, short circuits, and then HTTP 3 by default, and then client front identity, the identity token support, remove identity, and then simplified custom authorized policies.
This is basically if you need to the authorization proper policy, we need to customize it. You can now you have an option in .NET, you can do it. And then API productivity. In the productivity, like here you can see we have seen right that here this and basically HTTP file we can do all the post the things stuffs here like calling any APIs inside the Visual Studio. That is what we like. The one more feature that I want to tell you is the dev tunneling. Basically dev tunneling is like some concept like in case like I need to debug my application in the public host. So someone needs my application's endpoints, I can host this the same local application to somewhere else with the URL, and then the whenever the URL hits, it will automatically redirect to here. Actually, it will redirects to here. That is what actually it is. Okay. The dev tunneling, you can simply like for that you need to create an account. Inside that you can access like set access private organization public, and then it will be hosted into the public site. And then once you want to debug it like the someone it's it will automatically redirect to here. If you put a breakpoint, it will stop here, and then you can process the request basically. That is what actually happening. Okay, that is what the endpoint explorer actually. And then if you want to go in depth like this like you can go to aks.ms/learn at build, or else the Microsoft collections are exist in this QR code. You can start a .NET 7 and then get previews here. And then the one more feature I might miss here is like the yesterday they have released the .NET yeah, 8 preview file. In this preview file like basically how we return the API is like the producer, and then a static inside that we are passing like a type of things, right? This is what we do, type of things. This is how we write APIs for the producer things. But now you can do the it is a generic, so you don't need to write it like this. Instead, you can write like a producer's type as a generic, and then you can pass the status code alone. That's it. You don't need to do all the things. Instead, you can do like this. This it was released like yesterday, basically, not at a build time. The in the preview file they have released this one. For that here you can show like ASP.NET Core .NET 8 preview file. In the preview file you can find this all the things. And then for Blazor also they have given a new project template. Basically if you look at here, the new project template will be here. Like instead of Blazor server app, instead of Blazor web assembly, instead of Blazor server web assembly, now we have a web as well. Instead of empty app empties, now we have a web applicant. They basically the full stack UIs. Okay. uh, any questions? Hello sir. ஓகே, கொஸ்டின் இல்லை. Okay, fine sir. Done. Thanks, I will Venkesh, for start. a detailed session. Yeah, thank you sir. So, ஸோ நெக்ஸ்ட் செஷன் சுகாஸ் வந்துட்டு C# 12 என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க C# 12 லாங்குவேஜில் அப்படின்ட்டு எடுக்க போகிறாரு. ஸோ சுகாஸ், Yeah, yes, sir. நீங்கள் Keekuda? ஸ்டார்ட் எஸ் கேட்குது சுகாஸ். Okay. Okay, yeah. Okay, so
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ எல்லாரும் ஒர்க் போயிட்டு ஐ இதில் திங்க் வந்து சுகாஸ் இருங்க, வாய்ஸ் சவுண்ட் இப்போ பேசுங்க. ஓகே, இப்போ கிளியராக கேட்குதா? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு. ஏன்னா வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி 7:40. எல்லாரும் ஒர்க் போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, எல்லாரும் டயர்டாக இருப்பீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்துட்டு இது ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் இன்னைக்கு என்னோட செஷன் வந்துட்டு வாட்ஸ் நியூ இன் C#. ஸோ பேசிக்காக C# 12 வந்துட்டு என்ன வந்திருக்கு. ஸோ அது இனி ப்ரிவியூ ஸ்டேட்ல தான் இருக்கு. இனி வந்துட்டு அது வந்து ரிலீஸ் பண்ணல, அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணல. இட்ஸ் இன் இனி வந்துட்டு அது ப்ரிவியூ ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு .NET கான்ஃப் நடக்கிறப்போ லெட்ஸ் சே இன் அக்டோபர் ஆர் நவம்பர் அந்த டைம்ல வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு C# 12 வந்துட்டு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார்மலும் வந்துட்டு அது ப்ரிவியூல இருக்கு. ப்ரிவியூலேயே வந்துட்டு சம் குட் ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னன்னு பார்ப்போம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்துட்டு சுஹாஸ். ஸோ நான் வந்துட்டு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் இன் கோயம்புத்தூர் அண்ட் ஐம் ஆல்சோ மைக்ரோசாஃப்ட் MVP. அண்ட் இதுதான் என்னோட ட்விட்டர் ஹேண்டில். நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணணும்னா வந்துட்டு கேன் ஃபாலோ திஸ் ஹேண்டில். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதுதான் வெரி சிம்பிள் தான். நான் நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் எதுவும் போடல. ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் டெமோ தான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் டைமும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு ஒரு 15 minutes தான் இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு டைரெக்டாக டெமோ தான். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம், விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம், என்னெல்லாம் வேணும், என்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை எப்படி ட்ரை அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள் தான், ஒன்றும் காம்ப்ளிகேட் கிடையாது. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் வந்துட்டு நீங்கள் சேட்ல யூடியூப் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம வந்துட்டு எண்ட் ஆஃப் தி செஷன் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா C# 12 வந்துட்டு பேசிக்காக ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 6 to 8 ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. பட் இங்கே வந்துட்டு நம்ம டெமோல டாப் 4 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு C# ஆர் எனி லாங்குவேஜ் நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லெட்ஸே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னா நம்ம வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி லெட்ஸே அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம், இல்லை பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம், இல்லை காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கு. அது போக C# 12 வந்துட்டு புதுசாக இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்னே சொல்லலாம். பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு புது டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இன்க்ளூட் பண்றாங்க. அது வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர். டெமோல வந்து டீட்டெயிலாக என்னன்னு வந்து பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் எழுதுனீங்கன்னா வந்துட்டு அதுல வந்து தேர் வில் பி a set of arguments இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு உங்களால தர முடியாது. பட் C# 12 இருந்து யூ கேன் கிவ் டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்விட்ச்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு லெட்ஸே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இன்புட்டா வருது. அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இன்டீஜரா, அது வந்து கிரேட்டர் தேன் 0வா லெஸ் தேன் 0வா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா வந்துட்டு நம்ம நிறைய கோடு வந்துட்டு எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் இப்போ வந்து அது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டெமோல பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஏசிங் ஸ்ட்ரீம்ஸ். ஏசிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கிடைக்குதுன்னா அது வந்துட்டு ஏசிங்கா இருந்துச்சுன்னா நீங்க அவைட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஃபார் ஈச் போட்டு லூப் போடணும். ஆனா அப்படி இல்லாம நீங்க வந்துட்டு அந்த ஃபார் ஈச்சே வந்துட்டு நம்ம அவைட் பண்ணோம்னா இன்னும் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஏசிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இப்போ மேபி உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நம்ம எப்படி டெமோ காமிக்கிறப்போ வந்துட்டு இந்த 4மே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு டாப் 4 நான் சொல்லுவேன். அது போக சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கு. ஒன்ஸ் நம்ம வந்துட்டு மேஜர் ரிலீஸ் நடக்கிறப்போ இனிமே அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ வந்த வரைக்கும் வந்துட்டு தீஸ் ஆர் தி டாப் 4 ஃபீச்சர்ஸ் நான் இந்த டெமோ ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்டா வந்துட்டு நம்ம டெமோ போயிடலாம். ஸோ நான் வந்துட்டு என்னோட VM let me open my VM. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் வேணும், நான் வந்துட்டு ஒரு C# 12 வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணணும்னா என் மிஷினில் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ ப்ரிவியூ வெர்ஷன் வேணும்.
ஸோ பேசிக்காக எப்பவுமே விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்கும் ப்ளஸ் ப்ரிவியூ வெர்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரை அவுட் பண்ணணும்னா எப்பவுமே வந்துட்டு யூ நீட் விஷுவல் ஸ்டுடியோ ப்ரிவியூ வெர்ஷன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்னு ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். நீங்கள் அங்கே போயிட்டு ஸோ இதுதான் வந்துட்டு லேண்டிங் பேஜாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, ப்ரொஃபஷனல், என்டர்பிரைஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. அது போக ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ப்ரிவியூ வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டவுன்லோட் ப்ரிவியூன்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டாலர் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆனோடனே வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வெப் ஆப் டெவலப்மெண்ட், பிளேசர், அப்புறம் மொபைல் ஆப் வேணுமா, மொபைல் ஆப், கேமிங் எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ 2022 ப்ரிவியூ வெர்ஷன் நமக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்னா we need .NET 8 SDK வேணும். ஏன்னா .NET 8ல தான் வந்துட்டு C# 12 வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ .NET 8 SDK டவுன்லோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணாலே டாப்பாக வந்துடும் டவுன்லோட் .NET 8.0. நீங்கள் அதை வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா லெட்ஸே நீங்கள் லேட்டஸ்ட் இந்த ப்ரிவியூ வெர்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயினாக நமக்கு என்ன வேணும்னா இந்த பேஸ்ட் அப்பான் யுவர் ஓஎஸ், ஸோ லினக்ஸ் மேக்கான்னு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ASP.NET கோர் ரன் டைமும் தேவைப்படும், ப்ளஸ் இந்த .NET ரன் டைம் 8.0.0வும் தேவைப்படும். .NET டெஸ்க்டாப் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த எஸ்டிகே ப்ளஸ் .NET ரன் டைம் அண்ட் ASP.NET கோர் ரன் டைம், ஸோ இந்த மூணுமே நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஓஎஸ்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாலர்ஸாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆர்எஸ் பைனரிஸ் கூட ஃபைன். நான் எப்பவுமே இன்ஸ்டாலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா ஏதாச்சும் எரர் வந்தால் கூட வந்துட்டு இன்ஸ்டாலர் வந்துட்டு நமக்கு சொல்லிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே இன்ஸ்டாலர்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் இன்ஸ்டால் இட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே வந்துட்டு டவுன்லோட் இனிஷியேட் ஆகிடும். நீங்கள் இது டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த ரன் டைம் வந்துட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வந்துட்டு வி கேன் ட்ரை அவுட் C#. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ பேசிக்காக வந்துட்டு நமக்கு டூ ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ ப்ரிவியூ வெர்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் .NET 8 SDK நமக்கு தேவைப்படும். ஸோ .NET 8 SDKல வந்துட்டு நமக்கு இந்த SDK வேணும், ப்ளஸ் ASP.NET கோர் ரன் டைம் அண்ட் .NET ரன் டைம் ஆகலாம். ஸோ ஒன்ஸ் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு பேசிக்காக நம்ம C# 12 வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ ஐகான் ஒன்று வரும். ஸோ நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ 2022 வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பிஃபோர் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். பட் இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா இதுதான் வெல்கம் மாதிரி உள்ளேயே வந்துருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன். நியூ ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கன்சோல் ஆப் இது பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்துட்டு கன்சோல் ஆப் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அண்ட் வந்துட்டு நான் இதை வந்துட்டு டெமோ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 இருக்கேன் மிஷினில். நான் 6 SDK பண்ணியிருக்கேன், 7 SDK இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அண்ட் 8 SDK இன்ஸ்டால் பண்ணோன்னே 8.0 ப்ரிவியூ வெர்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் கிளிக் கிரியேட் கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இப்படி கிரியேட் பண்ணிட்டோம்னா வந்துட்டு நீங்கள் C# 12 இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பேசிக்காக .NET 5ல இருந்தே வந்துட்டு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ .NET 5ல இருந்தே வந்துட்டு அந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த மாதிரி நேம் ஸ்பேஸ் தரது அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் .NET 5. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பைத்தான் ஆர் Node.js வந்துட்டு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டைன் பண்ணணும் கிடையாது. ஸோ இது .NET 5லேருந்து இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு .NET 8ல அண்ட் C# 12ல வந்துட்டு என்னெல்லாம் மெயினாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்து வந்துட்டு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர். கரெக்டாக, ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி வந்துட்டு நான் சொல்றதுன்னா, ஸோ லெட்ஸே நம்ம கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குன்னா பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி அண்ட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் இருக்கு. ஓகே, நம்ம இப்படி ஸோ ப்ரீவியஸாக எப்படி நம்ம தருவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் வச்சிருப்போம், அதில் வந்துட்டு லெட்ஸே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்போம்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கு, ஸோ இட் வில் பி
first name. Sorry for this. And இன்னொரு ப்ராப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், பிக் string, and இது வந்துட்டு it will be last name. ஸோ நம்ம இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஜெக்ட் இந்த எம்ப்ளாயி கிரியேட் பண்றப்பயே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அசைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கிளாஸ் கிரியேட் பண்றப்பயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிப்போம், ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு this dot first name equal to first name அப்படின்னு சொல்லிட்டு வரும். and then this போகணும்னு கூட அவசியம் கிடையாது, you can just say first name and last name and last name. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் C# 11 வரைக்குமே நம்ம வச்சு இந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது. நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்பயே வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா என்னால வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம அதுக்கான டெஃபினேஷன் எதுவுமே நம்ம போடலை. நம்ம இதுல வந்துட்டு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு யூ ஹேவ் டு பாஸ் தி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். உங்களுக்கு வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் வேணும்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டுப்போம் பழைய வெர்ஷன்ல. ஸோ அப்போ வந்துட்டு எரர் வராது. பட் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப ஒரு ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல இப்படிதான் பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்துட்டு பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் வந்துட்டு கோடு, என்ன சொல்றது, கோடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியா நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே நான் கீழே காப்பி பண்ணி போடுறேன் ஜஸ்ட் டு see என்ன டிஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்க கிளாஸ் கிரியேட் பண்றப்பயே நீங்க வந்துட்டு உங்களால ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துடலாம். இதை வந்துட்டு இது பண்ணிட்டு ஓகே என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு அப்கிரேட் டு, சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வரும். அதுவே அப்கிரேட் டு ப்ராஜெக்ட் C# லாங்குவேஜஸ் காமிக்கும். நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறேன் அண்ட் லாஸ்ட் நேம் வந்துட்டு லாஸ்ட் நேம் அசைன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா வந்துட்டு இதுவும் இஸ் தி சேம். ஸோ எதுவுமே சேஞ்ச் இல்லை. நம்ம வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு லாஸ்ட் நேம் பாஸ் பண்றோம், அது வந்துட்டு இதுக்கு அசைன் பண்றோம். அப்புறம் இங்க வந்துட்டு லெட்ஸ் சே இதை வந்துட்டு ரீட் ஒன்லியா மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப செட் பண்ணிட்டேன்னா அதை மாத்தவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு வேர் எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு கிரியேட் பண்றேன்னா சுஹாஸ் அண்ட் பரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு ஓகே, ஸோ நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஐ திங்க் எரர் வருது. ஸோ இப்போ எம்ப்ளாயி டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நான் வந்துட்டு ஏதாச்சும் அசைன் பண்ண முடியும். இதுவே வந்துட்டு நான் வச்சு init அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க எரர் வந்துருச்சு. பிகாஸ் இது வந்துட்டு init only ப்ராப்பர்ட்டி ஆர் இண்டெக்ஸர் கேன் only be assigned in an object initializer. ஸோ பேசிக்கா initனா என்ன மீனிங்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப மட்டும்தான் உங்களால வேல்யூஸ் தர முடியும், அதுக்கப்புறம் உங்களால மாற்றவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயி நேம் வந்துட்டு ஒரு வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா மாற போறது இல்லை. ஏன்னா ஒரு எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணப்போ நான் நேம் வாங்கிட்டேன், அது வந்துட்டு அவனோட நேம் வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் வெரி ரேர் ஈவென்ட். லெட்ஸ் நீங்க ஒரு பிசினஸ் சர்வீஸ்ல ஒரு லாஜிக் போயிட்டு இருக்குன்னா, அந்த பிசினஸ் சர்வீஸ்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல சில வேல்யூஸ் மாறவே மாறாது. இட்ஸ் கோயிங் டு பி என்ன சொல்றது, ஸ்டாட்டிக்காவே தான் இருக்க போகுது, மாறவே மாறாது. அப்படின்னா இந்த மாதிரி அதை வந்துட்டு யாரும் மேனிபுலேட்டும் பண்ணக்கூடாது. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, எம்ப்ளாயி நேம் கொடுத்தோன்னே அதை யாரும் மேனிபுலேட் பண்ணக்கூடாதுன்னா நான் வந்துட்டு init கொடுத்துருவேன். ஸோ அப்போ வந்துட்டு அது என்ன சொல்லணும்னா, நீங்களால வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப மட்டும்தான் நீங்க வேல்யூ அசைன் பண்ண முடியும். நீங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் அதை வந்துட்டு மாற்றவே முடியாது. லாஸ்ட் நேம் வந்துட்டு நீங்க மாத்திக்கலாம், ஏன்னா இனி செட்ல தான் இருக்கு. ஸோ நான் இதையும்
ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிஷாப் 11லயே இருக்கு. பட் வந்துட்டு மெயின் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க கிளாஸ் கிரியேட் பண்றப்பே யூ கேன் கிவ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்துட்டு பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் இதை வந்துட்டு என்ன பாக்குறேன்னா பேசிக்கா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மாத்திருக்காங்க அவ்வளோ. ஸோ இன்னொன்று வந்துட்டு இப்படி நான் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ பேசிக்கா வந்துட்டு என்னால இந்த மாதிரி ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் கீழே வந்துட்டு போட முடியாது. ஸோ அதுதான் வந்துட்டு எரர் சொல்லுது. ஸோ பேசிக்கா நம்ம இங்கே வந்துட்டு பட் லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் போட்டுக்கலாம். பட் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள வந்துட்டு ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியும்னா வந்துட்டு இட் இஸ் த்ரோயிங் சம் எரர். ஸோ பேசிக்கா வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பிரைமரி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு சிஷாப் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்தால் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இம்ப்ரூவ்ட் அந்த ஐ திங்க் அந்த லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணல. நம்ம வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் என்ன போறோம்னா lambda expressions. So let's say I have a value where sum அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்ல வந்துட்டு நான் ஒரு int a, int b அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறேன். ஸோ வாங்கிட்டு அதை ஜஸ்ட் வந்துட்டு நான் பிளஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் சம்மை வந்துட்டு கால் பண்ணோம்னா நான் சம் ஆஃப் அப்படின்னா let's say 1, 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு 2 பேராமீட்டர் தரணும். பட் ப்ரீவியஸ் C# வந்துட்டு உங்களால வந்துட்டு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் b = 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா நான் இந்த செகண்ட் பேராமீட்டர் தரணும்னு நெசசிட்டி கிடையாது. நான் எப்பெல்லாம் வந்துட்டு செகண்ட் பேராமீட்டர் அனுப்பலையோ அப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா b வந்துட்டு 5ன்னு எடுத்துக்கும். ஸோ நீங்க வந்துட்டு செகண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ whenever you have this lambda expressions C# 12 இருந்து நீங்க வந்துட்டு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு நிறைய லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் உங்க ப்ரோக்ராம்ல வச்சிருந்தீங்க. நிறைய இடத்துல என்ன ஆகும்னா ஒரே வேல்யூஸா வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு டிஃபால்ட் பேராமீட்டர் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் நம்ம ஸோ பேசிக்கா டிஃபால்ட் பேராமீட்டர் வந்துட்டு யூஸ் பண்றது வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு ரிப்பீட்டட் பேராமீட்டர்ஸ் அனுப்புறது வந்துட்டு அவாய்ட் பண்ண. ஸோ அதுதான் வந்துட்டு லாம்டா எக்ஸ்பிரஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இம்ப்ரூவ்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே ஐ ஹேவ் ஒரு ஆப்ஜெக்ட் for where number of items equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ நான் டாபிக் போட்டேன் இம்ப்ரூவ்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 4ன்னு போடுறேன். நம்ம இதை வந்துட்டு லெட்ஸே நம்ம ஒரு ஸ்விட்சில் வந்துட்டு பார்க்கணும்னா இதை எப்படி போடுவோம்னா வேர் ரிசல்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் switch so int I when I greater than 0 இருந்தா வந்துட்டு let's say அது வந்துட்டு greater than 0 இருந்தா நம்ம வந்து ஏதோ print பண்றோம் test அப்படின்னு சொல்லிட்டு. and then இன்னொரு கண்டிஷன் int I when I less than 0 அப்படின்னு போட்டா நம்ம let's say test 2 அந்த மாதிரி.
அண்ட் தென் டிஃபால்ட் கேஸ் வந்துட்டு நீங்க எப்படி போட்டுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா, உங்கள் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 4னா அது வந்துட்டு கிரேட்டர் தான் 0வா, ஆமாம், அப்போ டெஸ்ட்டுன்னு வந்துட்டு இது ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் எதுவுமே வந்துட்டு பாஸ் பண்ணார் நல்ல அன்டிஃபைன்ட் வரப்போ அது வந்துட்டு டிஃபால்ட் வந்துட்டு 0 பாஸ் பண்ணிக்கும். ஸோ C# 11 11 வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம். பட் இதுவே வந்துட்டு C# 12 எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இனிமே வந்துட்டு இதை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இன்ட் I when I greater than 0 அப்படிதான் போகணும் கிடையாது. ஜஸ்ட் greater than 0வா இருந்தால் டெஸ்ட்டு, லெஸ் தேன் 0வா இருந்தால் டெஸ்ட் 2 அண்ட் டிஃபால்ட் வேல்யூ, அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி இன்ட் I when I greater than 0 அப்படி எழுதணும்னு கிடையாது. ஸோ நம்ம மேலே பார்த்ததுலேருந்தே வந்துட்டு C# 12 வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி எழுதாமல் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு greater than 0, less than 0 அண்ட் அண்டர்ஸ்கோர் இது வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி போகணுன்னு ஒரு நெசசிட்டி வந்துட்டு கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இம்ப்ரூவ்டு ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு இட்ஸ் ஏசிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஏசிங் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு என்கிட்ட ஒரு கோச்சிங் இருக்கு. நான் வந்துட்டு டைம் ஆகிட்டு, ஸோ அதனால் வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த கெட் ஐட்டம்ஸ் ஏசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இட் வில் பி பப்ளிக் ஏசிங் டாஸ்க் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஏதோ சொல்கிறேன். ஓகே, ஏசிங் ஓகே, ஸோ வந்துட்டு டாஸ்க் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். நியூ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் தென் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் டெமோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். Asynchronous cannot operate on variables of type because task does not contain a suitable public instance or extension definition for get async enumerator. ஓகே, ஸோ பேசிக்காக வந்துட்டு அது ஏசிங் எனிமினேட்டர் இல்லைன்னு சொல்லுது. பட் பேசிக்காக யூஸ் கேஸ் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கெட் ஐட்டம்ஸ் பண்ணுறப்போ எல்லா ஐட்டமும் வந்துட்டு பேரலாக வந்துட்டு கன்சோல் டாட் ரைட்லைன் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கெட் ஐட்டம்ஸ் ஏசிங்க்கு அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு எல்லா லிஸ்ட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லிஸ்ட்டை வந்துட்டு ஃபார் ஈச் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ப்ரீவியஸாக நம்ம எப்படி பண்ணோம்னா வேர் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு அவைட் கெட் ஐட்டம்ஸ் ஏசிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அண்ட் தென் தான் நம்ம வந்துட்டு ஃபார் ஈச் பண்ணுவோம். ஃபார் ஈச் வேர் ஐட்டம் இன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இது என்ன ஆகும்னா வந்துட்டு ஒரு ஒரு ஐட்டமாக வந்துட்டு எடுத்து வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி இம்ப்ரூவ்டு திங் இன் C#. ஸோ நீங்கள் மொத்தமாக அவாய்ட் பண்ணாமல் ஃபார் ஈச்சே வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணி இனிமேல் வந்துட்டு இதுக்கும் யூ see a much difference in performance. ஸோ அது வந்துட்டு C# 12 வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் ஆக்சுவலாக என்கிட்ட இருந்தது. ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு கோ த்ரூ பண்ணிடுறேன் என்னெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணோம் இன்னைக்கு. ஸோ பேசிக்காக ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கவர் பண்ணோம். ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் டிஃபால்ட் பேராமீட்டர் மாதிரியே தான். பட் வந்துட்டு டிஃபால்ட் ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் டிஃபால்ட் பேராமீட்டர் அண்ட் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு நம்மளால எதுவுமே வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் கிரியேட்டட் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கண்டிப்பாக அதோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அனுப்பிடணும். அண்ட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு ரீட் ஒன்லியாக மாற்றணும்னா வந்துட்டு நீங்கள் அதை இனிட்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு லேம்டா எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். லேம்டா எக்ஸ்பிரஷன் வந்துட்டு int a, int b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு
நீங்கள் வந்துட்டு லேம்டா எக்ஸ்பிரஷனில் நீங்கள் இந்த மாதிரி டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் தர முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் C#. அண்ட் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ஸில் நீங்கள் இப்படி எழுதுறது சொல்லச்சே ஒரு இன்டீஜர் I when I greater than 0 அப்படின்னு எழுதுறது வந்துட்டு இவங்க வந்துட்டு இவ்வளோ சிம்பிளாக மாற்றிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் greater than 0 lesser than 0 அந்த when I அப்படி போடணும்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் நெசசரி. அண்ட் ஏசிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக ஒரு ஐட்டம்ஸ் அவைட் பண்ணி ஃபார் ஈச் பண்ணுறதுல யூ கேன் அவைட் தி என்டையர் ஃபார் ஈச். ஸோ இது இன்னுமே வந்து பர்ஃபார்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ these were the items I had today. So இது 4 தான் நம்ம பார்த்தோம். So let me just swap. Okay, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் வந்துட்டு யூ கேன் ரீச் அவுட் டு திஸ் ட்விட்டர் ஹேண்டில். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ட்விட்டர் ஹேண்டில் @Suhas Parameshwara. உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதுதான் என்னோட பிளாக் சைட் devsuhas.com. ஸோ நான் அதுவும் காமிச்சிடுறேன். இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் பற்றியெல்லாம் நான் நிறைய பிளாக்ஸ் எழுதியிருக்கேன். C# ஆங்குலர் பற்றியும் கொஞ்சம் பிளாக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்துட்டு இதில் விசிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு devsuhas.com/blog. நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணுறதுனா யூ கேன் செக் அவுட். அண்ட் குப்ராசுக்கு தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சுகாஸ் ஃபார் என்னென்ன நியூ C# 12 நியூ ஃபீச்சர்ஸில் எப்படி கோட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக எடுத்தீங்க. தேங்க்ஸ் சுகாஸ். தேங்க்ஸ். வெல்கம் முரளி. வெல்கம் குப்புராசு. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். சார் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருச்சு. ஷேர் ஆயிடுச்சுங்க இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா .NETல உள்ள ஃபீச்சர்ஸ். ஸோ எஸ்பெஷலி வந்து .NET 8 வந்து ப்ரிவ்யூ 1 to 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்து ஒவ்வொரு மந்த்தாக வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ப்ரிவ்யூ பில்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேற்று வந்து ப்ரிவ்யூ 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டில் தட் நம்ம வந்து ப்ரிவ்யூ 5 வரைக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் வந்து ஒரு செர்டைன் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாஸ் ரொம்ப நல்லா டெமோ கொடுத்துருந்தாரு. ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாகவும் இருந்தது. ஜஸ்ட் அவர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானும் வந்து ஒரு சிலது வந்து டெமோ வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜேசன் சைடில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் டைப்ஸ், அதாவது கலெக்ஷன்ஸில் வந்து என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் .NET லைப்ரரி லெவல்ஸில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, SDKல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அப்புறம் C# dev kit எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு VS கோடுக்காக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். அப்புறம் டெம்ப்ளேட் என்ஜின், ஸோ நீகட் பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தது வந்து சிம்பிளிஃபைடு அவுட்புட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி வந்து ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி அதோட அவுட்புட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி சில ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கடைசியாக வந்து நேட்டிவ் AOT அப்படின்னு சொல்லிட்டு அஹெட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேசன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸாக வந்து எல்லாமே நம்ம வந்து நியூட்டன் சாஃப்ட்டோட ஜேசன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து மைக்ரோசாஃப்டே அவங்க வந்து ஜேசன் சீரியலைசர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து system.text.json யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நேம் ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சில ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிஸ்ஸிங் மெம்பர் ஹேண்ட்லிங்னு ஒன்று, இன்டர்ஃபேஸ் ஹைரார்கி சப்போர்ட், ஸ்னேக் கேஸ், கெபாப் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் மெம்பர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜேசன்ஸ் வந்திருக்கு, அதை வந்து நான் டீசீரியலைஸ் பண்ணுறேன் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் கிளாஸ். பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்லேயே வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடி மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்திருக்கிற ஜேசனில் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஐடி, ஏஜ், நேம் வந்து மற்ற சில ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருந்திருக்கும். பட் நான் டீசீரியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் கிளாஸில் இல்லை அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அன்லெஸ் நான் டீபக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஓகே எனக்கு வந்து ஜேசனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது, பட் கிளாஸில் வந்து ஒன்லி வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வந்து
வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆயிருக்கு, சில ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் வந்து மிஸ் ஆயிருக்குங்கிறது வந்து தெரியும். அன்லஸ் வந்து நம்ம கவனிக்கல அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பேக்ரவுண்டில் வந்து மிஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. அதை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் அன்மேப்டு ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ், அதில் வந்து ஒரு ஈனம் இருக்குது. ஈனம் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்அலவுன்னு ஒன்று இருக்குது, ஸ்கிப்னு ஒன்று இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்கிப், அதாவது ஜேசனில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் இருக்குது, பட் கிளாஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா எந்த எரரும் த்ரோ பண்ணாது, அது சைலண்ட்டாக இக்னோர் பண்ணிடும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எரர் வேணும், ஜேசனில் எனக்கு வேல்யூஸ் இருக்குது பட் கிளாஸில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, எனக்கு எரர் த்ரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்அலோ அப்படிங்கிற ஈனம் வேல்யூஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனில் வந்து நமக்கு வந்து ஜேசனில் வந்து கம்பைல் டைம் ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ நம்மளால் வந்து அது என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மிஸ்ஸிங் மெம்பர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர். ஸோ இதோட ஆட்ரிபியூட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளாஸ் மேலே நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்ன மாதிரி வேல்யூஸ் நம்ம ஈனம்லேருந்து கொடுக்கணுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வச்சுருக்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் என்டிட்டிக்கு வந்து டீசீரியலைஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்து அனதர் ஐடின்னு கொடுத்துருக்குறேன். பட் அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை, வேறு சில ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸ் தான் இருக்குது. இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எரர் அடிக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ரன் டைம் எக்ஸப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹஸ் அக்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்திருக்கு. இந்த ஜேசன் ப்ராப்பர்ட்டி அனதர் ஐடி குட் நாட் பி மேப் டு எனி அதர் .NET மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ரன் டைம் எரர் வரும். எப்போ அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் ஹேண்ட்லிங் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பை டிஃபால்ட்டாக டிஸ்அலவுன் ஸ்கிப்னு இருக்கும், நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா டிஸ்அலவுன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஹையரார்கி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசனில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து 2 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஐ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஐ டெரைவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அது வந்து ஐ பேஸுங்கிற இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி டெரைவ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐ டெரைவ்டை வந்து நான் டெரைவ்டுங்கிற கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் 2 ப்ராப்பர்ட்டியுமே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு ஜேசன் வந்து நான் இப்போது இந்த டெரைவ்டுங்கிற கிளாஸுக்கு வந்து நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அதை சீரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட வேல்யூஸுமே வந்திருக்கு, பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் வந்திருக்கு, டெரைவ்ட் ப்ராப்பர்ட்டிஸும் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெரைவ்டு கிளாஸ் வந்து அந்த ஜேசன் வந்து இன்ஹெரிட் பண்ணி நமக்கு 2 ப்ராப்பர்ட்டியுமே வந்து சீரியலைஸ் பண்ணி வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஹையரார்கி சப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜேசன் நான் ஜென்ரேட் பண்ணும்போது ஸோ நான் வந்து என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் வந்து பை டிஃபால்ட் நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்கல் கேஸ்லையோ கேமல் கேஸில் கொடுத்துருப்போம். ஸோ இல்லை எனக்கு வந்து ஸ்னேக் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நடுவில் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கும். கிபாப் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஜேசன் ப்ராப்பர்ட்டிஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஜேசன் சீரியலைசேஷன் ஆப்ஷன்ஸில் பாலிசியில் வந்து ஸ்னேக் கேஸ் லோயர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஸோ அதோட வேல்யூ ஜென்ரேட் பண்ண ஜேசன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்கோர் நேம் அதோட வேல்யூஸ் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்னேக் கேஸ் வந்திருக்கு. எனக்கு வந்து இல்லை அது கிபாப் கேஸ் வேணும் அப்படின்னா நான் இங்கே வந்து கிபாப் கேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இதோட டிஃப்ரெண்ட்டோட ஈனம் சப்போர்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமல் கேஸ் இருக்குது, கிபாப் கேஸ் லோயர், கிபாப் கேஸ் அப்பர் இருக்குது, அதே மாதிரி ஸ்னேக் கேஸ் லோயர் இருக்குது, ஸ்னேக் கேஸ் அப்பர் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஜேசன் ஜென்ரேட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .NET கலெக்ஷன்ஸில் வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரோசன் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது, ஃப்ரோசன் செட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் காம்போசிட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் எனக்கு அந்த லிஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஆஸ் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இது என்னாகும் அப்படின்னா
ஸ்டில் நம்ம வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டில் இங்கே ஒரிஜினல் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த எந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ரீட் ஒன்லி லிஸ்ட் கிரியேட் பண்ணோமோ அதுலேயும் வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸ்டில் வந்து அது வந்து ரீட் ஒன்லியாக இருக்கு இல்லை, அதாவது டைரெக்டாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. பட் பேஸோட லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஒன்லி லிஸ்ட்லேயும் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரோசன் செட் இல்லை ஃப்ரோசன் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் கம்ப்ளீட்டாக ரீட் ஒன்லி கலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்னால் வந்து பேரண்ட்டோ இல்லை பேஸ், நான் எதை பேஸ் பண்ணி நான் இந்த ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்ணியிருக்கிறேனோ ஸோ அந்த பேஸில் சேஞ்சஸ் ஆனாலும் என்னுடைய டெரைவில் அதாவது ஃப்ரோசன் செட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறேன், 3 ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ செகண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரீட் ஒன்லி ஆஃப் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் லிஸ்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் நான். ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரோசன் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இந்த நார்மல் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் 2 ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ டைப் ஆஃப் இன்டீஜர்ஸ். அடுத்தது இம்யூட்டபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த நார்மல் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டில் இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஜஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதோட ரெக்கார்ட்ஸ் வந்து ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லிஸ்ட்டில் .add4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த நார்மல் லிஸ்ட்டில் வந்து அதாவது இந்த நார்மல் லிஸ்ட்டில் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் லிஸ்ட் வந்து இந்த ரீட் ஒன்லியாக கிரியேட் பண்ணியிருக்க இந்த ரீட் ஒன்லி லிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு ரெக்கார்டு ஆட் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஃப்ரோசன் செட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த இம்யூட்டபிள் லிஸ்ட்லேயும் வந்து எந்த சேஞ்சஸும் ஆயிருக்காது. அப்போது இங்கே ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரோசன் செட்டுக்கும் அதே தான் இருக்குது, இம்யூட்டபிள் லிஸ்ட்டுக்கும் அதே தான் இருக்குது. அப்போ ரெண்டும் ஒன்றா? அப்படி கிடையாது. இப்போ ஃப்ரோசன் செட்டில் வந்து என்னால் வந்து எந்த ரெக்கார்ட்ஸுமே ஆட் பண்ண முடியாது. பட் ஆனால் இம்யூட்டபிள் லிஸ்ட்டில் வந்து நான் புதுசாக ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து அது இன்னொரு இம்யூட்டபிள் லிஸ்ட்டை வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இம்யூட்டபிள் லிஸ்ட்டுக்கும் ஃப்ரோசன் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் செட்டில் வந்து என்னால் எந்த ரெக்கார்டையும் ஆட் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து இது கம்ப்ளீட்டாக ரீட் ஒன்லியாக இருக்கிறதுனால என்னால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே வந்து கெயின் பண்ண முடியும் கம்பேரிட்டிவ்லி நார்மல் லிஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி ஆடட் ஃபியூச்சர் வந்து ஃப்ரோசன் செட் ப்ளஸ் ஃப்ரோசன் டிக்ஷனரியில் வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக நம்ம ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஸோ நம்ம அதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க இந்த 0 1ன்னு கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் எது இருக்கோ அது வந்து 0 பொசிஷனுக்கு வந்துடும். செகண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே செகண்டாக இருக்கிறது வந்து இங்கே 1ங்கிற பிளேஸில் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் .NET 6க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ஸ் இங்கே கொடுக்காம டேரெக்டாக வந்து இங்கே மின் டு மேக்ஸ் இங்கே எப்படி நான் கொடுத்துருக்கேன்னா டேரெக்டாக என்னால் வேரியபிளே வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காம்போசிட் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ என்னால் வந்து இதை ஒரு மெத்தடாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து வேற ஒரு இடத்துலேருந்து என்னால் ரெக்கார்ட்ஸை இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து என்னால் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பண்ணி என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க காம்போசிட் ஃபார்மேட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா .NET லைப்ரரி லெவலில் ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனோட்டேஷன்ஸ். ஸோ நம்ம டேட்டா அனோட்டேஷன்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்னா நேமுக்கு வந்து ரிக்வயர்ட் ஃபீல்டு, நம்பராக இருந்த இன்டீஜரு, அப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ், இந்த மாதிரி நம்ம இப்போ இமெயிலுக்கெல்லாம் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஸோ இங்கே ரிக்வயர்ட் அட்ரிபியூட் டிஸ்அலவ் ஆல் டிஃபால்ட் வேல்யூஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரேஞ்ச் ஆட்ரிபியூட்ஸ் என்னால் வந்து டெசிமல் ஃபீல்டுக்கோ இல்லை இன்டீஜருக்கோ வந்து என்னால் ரேஞ்ச் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும், லெங்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும், எவ்வளோ லெங்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேஸ் 64 ஸ்ட்ரிங், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் வந்து நான் பேஸ் 64 தான் ஒரு வேரியபிளில் ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். பட் அது வந்து ஒரு பேஸ் 64 இல்லை அப்படின்னா என்னால் வந்து எரர்ஸ் த்ரோ பண்ண முடியும். அதேமாரி அலௌடு வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்தந்த வேல்யூஸ் மட்டும்தான் வந்து இந்த அலோட் வேல்யூஸில் வந்து நான் அலோவ் பண்ண முடியும். அதே மாதிரி டினைடுக்கும் வந்து இந்தந்த வேல்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா required attribute disallow all default valuesல இங்கே வந்து GUIDன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு required field பட் disallow all default values equals to true செட் பண்ணிட்டேன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக GUID.empty அப்படின்னு கொடுத்து என்னால் அசைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா அதுதான் அதோட டிஃபால்ட் வேல்யூஸ். அதை வந்து என்னால் வந்து இந்த மை GUID வேல்யூக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டேட்டா அனோட்டேஷன்ஸ் டிஸ்அலோவ் ஆல் டிஃபால்ட் வேல்யூஸுங்கிறது ஃபயர் ஆகி ஸோ நமக்கு வந்து எரர் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எக்ஸ்க்ளூசிவ் என்னால் வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்ச் வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இந்த சாம்பிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கிறேன். பட் இங்கே செட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் மேக்ஸிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா 0வையும் விட்டுறணும், மேக்ஸிமமாக இருக்கிற 1 அப்படிங்கிற வேல்யூவும் விட்டுறணும். ஸோ அப்போ வந்து என்னால் எது வரைக்கும் செட் பண்ண முடியும் அப்படின்னா 0.1லேருந்து 0.9 வரைக்கும் என்னால் இந்த வந்து சாம்பிள் அப்படிங்கிற இது ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அசைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து 0வோ இல்லை 1ஓ அசைன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எரர் வரும். ஸோ அதனால தான் மினிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் மேக்ஸிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ மினிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால் வேல்யூஸ் வந்து 0லேருந்து 0.999 வரைக்கும் என்னால் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ரேஞ்ச் ப்ளஸ் மினிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் மேக்ஸிமம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ரிபியூட்டோட ஹெல்ப். ஸோ அடுத்தது வந்து லெங்த் அட்ரிபியூட். ஸோ இப்போ ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கிறேன். இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து மினிமம் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த லெங்க்த்துங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ்க்கு வந்து என்னால் எவ்வளோ வேல்யூஸ் வந்து செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ எதர் நான் 9 ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னாலும் எரர் அடிக்கும், அதேமாதிரி நான் 21 போனாலும் எரர் அடிக்கும். ஸோ இது வந்து மினிமம் வந்து 10 இருக்கணும் அண்டு வந்து மேக்ஸிமம் வந்து 20க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற என்னால் வந்து அந்த லெங்க் வந்து டிஃபைன் பண்ண முடியும். அடுத்தது வந்து பேஸ் 64 ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது. ஸோ சொன்ன மாதிரி இப்போ எங்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வந்து நான் பேஸ் 64 தான் ஸ்டோர் பண்ணணும் டேட்டா பேஸ்லையோ இல்லை வேறு எங்கேயோ அப்படிங்கும்போது என்னால் பேஸ் 64 ஆட்ரிபியூட் செட் பண்ணி அந்த வர வேல்யூஸ் வந்து பேஸ் 64 இல்லையான்னு சொல்லிட்டு என்னால் வந்து டேட்டா அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பேஸ் 64 ஸ்ட்ரிங் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலோடு வேல்யூஸ் ஆட்ரிபியூட், அதே மாதிரி டினைடு வேல்யூஸ் ஆட்ரிபியூட். ஸோ இந்த அலோடு வேல்யூஸ் ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரூட் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து இந்த 3 வேல்யூஸ் மட்டும்தான் என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். எதர் இட் கேன் பி ஆப்பிள், பனானா இல்லை மேங்கோ மட்டும்தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். வேறு ஏதாவது வேல்யூஸ் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எரர் அடிச்சிடும். ஸோ அதேமாரி டினைட் வேல்யூஸ் ஆட்ரிபியூட்டும் ஸோ இந்த 3 வேல்யூஸை மட்டும் நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பைனாப்பிள், ஆங்கோவி, ப்ரோக்கோலி வந்து நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் வந்து டினைட் வேல்யூஸ் ஆட்ரிபியூட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா .NET SDK சைடு வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா .NET பப்ளிஷ் அண்ட் பேக்கில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சோர்ஸ் லிங்க் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா நம்ம டீபக் பண்ணும்போது நம்ம இந்த PDB ஃபைல்ஸோ இல்லை வந்து நம்ம சோர்ஸ் லிங்க் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடு வந்து டீபக் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக உள்ளதான் சோர்ஸ் லிங்க் சப்போர்ட்டு. ஸோ அதையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் .NET லைப்ரரி அனலைசர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ .NET அனலைசர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் ஒரு சில நல் செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோடை கம்பைல் பண்ணும்போதே நமக்கு எரர் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த இதுலேயும் .NET 8லேயும் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து .NET பப்ளிஷ் அண்ட் பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்போ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம பில்ட் பண்ணும்போது டிபக் டைரக்டரியில் தான் வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். பட் ஆனால் எப்போல்லாம் நம்ம வந்து .NET பப்ளிஷன் போகிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுறோம்னா ரிலீஸ் மோடில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லை வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படி இல்லை. .NET நான் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தனாலே பை டிஃபால்ட்டாகவே அதோட ஜென்ரேட் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஃபோல்டரில் வந்துடும். அதேமாதிரி நான் பேக் யூஸ் பண்ணாலும் ரிலீஸ் ஃபோல்டரில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து இந்த .NET பப்ளிஷ் அப்படிங்கிறதோட என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது வந்து இல்லை நான் டாட் நெட் பப்ளிஷ் பண்ணும் வித் டீபக் மோடில் வேணும் அப்படின்னா இந்த பப்ளிஷ் ரிலீஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஃப்ளாகை நான் செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ எல்லா ஃபைல்ஸுமே வந்து டீபக் டைரக்டரியில் வித் பிடிபி ஃபைல்ஸோட ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம டீபக்கிங் பர்பஸ்க்கோ இல்லை அந்த டீபக்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து சோர்ஸ் லிங்க்கில் வந்து என்ன பார்த்துருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி வந்து டீபக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைப்ரரி வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஏன் நம்ம ட்ரை பண்ணுற ஒரு மெத்தடோ இல்லை வந்து ஒரு ட்ரை பண்ணுற ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிளோ வந்து எரர் அடிக்குது, என்ன ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சோர்ஸ் லிங்க் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இப்போ வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா பேக்கேஜஸுமே வந்து நம்ம நியூகெட் பேக்கேஜஸ் வழியாக தான் நம்ம மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால வந்து நியூகெட் பேக்கேஜஸையும் வந்து சோர்ஸ் லிங்கோட செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஒரிஜினலாக அந்த ஆத்தர் டெவலப் பண்ணியிருக்கும் போது சோர்ஸ் லிங்க் சப்போர்ட் எனேபிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த டிஎல்எல்ல டீபக் பண்ணும்போது நமக்கு அந்த சோர்ஸ் கோடையும் வந்து நம்மளால் டீபக் பண்ணி என்ன வேல்யூஸ் போகுது, எந்த இடத்துல எரர் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சோர்ஸ் லிங்க் சப்போர்ட்டில் உள்ள ஆப்ஷன்ஸ். அடுத்தது வந்து அனலைசர் சைடு என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜென்ரலாக வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன், நான் இன்டிஜராக பாஸ் பண்ணல, ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணோம், இந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் கூட நம்மளால் வந்து ஒரு மெத்தடுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு ஆர்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கான்ஸ்டன்ட் இல்லாமல் நான் டிஃபால்ட் வேல்யூஸாக வந்து அதாவது நார்மலாக ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு ஃபீல்டோ கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எரர் அடிக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு ரூல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி யூசிங் ஸ்டார்ட்ஸ் வித் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் 0. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அந்த பொசிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் இருந்தது அப்படின்னா 1 வரும், ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னா 0 வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் ஈக்குவல்ஸ் டு 0 செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார்ட்ஸ் வித் செக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த ப்ரிஃபர் டாட் லெங்த் ஆர் கவுண்ட் ஆர் ஸ்லாஷ் இஸ் எம்டி ஓவர் எனி. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எகெயின் இதுவும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக இந்த அனலைசர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு கலெக்ஷன்ஸை வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையா அதோட லெங்க்த்தை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மோஸ்ட்லி வந்து டாட் எனி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் லெங்க்த்து கவுண்ட் இல்லை இஸ் எம்டி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓவர் எனி எக்ஸ்டென்ஷன்ஸ் மெத்தடை விட இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபீச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டைனோசர் மாதிரி. ஸோ அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேக்ரவுண்ட் டாஸ்க் ரன் ஆகும், இன்டெலிஜென்ஸ் லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகி ப்ராஜெக்ட் நம்ம டீபக் எல்லாமே பண்ண முடியும். ஸோ எனக்கு எப்போதுமே ஒரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஏன் வந்து என்னால் சிஷார்ப் ப்ராஜெக்ட் சிஎஸ் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து விஎஸ் கோடில் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கேயே என்னால் வந்து சிஷார்ப் கோடை டீபக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஏன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாக இருந்தால் ஏன் டீபக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்ஸ் இருந்தது. பட் லேட்டராக வந்து இப்போ வந்து அது வந்திருக்கு. இப்போ எப்படி அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ விஎஸ் கோடில் என்னால் வந்து சிஎஸ் ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இல்லை ஈவன் என்னால் வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதனால் என்னால் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை ஆட் பண்ணவும் முடியும். ஸோ என்னால் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோவில் பண்ணக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து விஎஸ் கோடில் வித் த சேம் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் மாதிரி, அதாவது மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் என்னால் ரன் பண்ண முடியும், என்னால் கோடுக்குள்ளே நேவிகேஷன்ஸ் பண்ண முடியும், என்னால் வந்து யூனிட் டெஸ்ட் ரன் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி விஷுவல் ஸ்டுடியோ மாதிரி என்னால் விஎஸ் கோடை வந்து இந்த C# டெவ் கிட் எக்ஸ்டென்ஷன்ஸ்னால என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா C# டெவ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் மென்ஷன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பில்ட் அண்ட் ரன் பண்ண முடியும், ரீஃபேக்டர்ஸ் பண்ண முடியும். ஸோ நியூகெட் பேக்கேஜஸ்ஸு ப்ளஸ் வந்து யூனிட் டெஸ்ட் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அர்லியராக இந்த ப்ராஜெக்ட் நான் இந்த கோடு வந்து இந்த ஜேசன் டிசீரியலைசர் ரன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து பில்ட் பண்ண முடியும், ரீபில்ட் பண்ண முடியும், டீபக் பண்ண முடியும். ஈவன் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டேன், நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஃபீச்சர்ஸ் கேட்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னால் வந்து வெப் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், யூனிட் டெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும், ஈவன் கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோவில் கிரியேட் பண்ண ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் விஎஸ் கோட்லேருந்து என்னால் ரன் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூகேட் பேக்கேஜஸ் ரெஸ்டோர் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பண்ணிடும். ஸோ ஈவன் நம்மளால் டீபக்கும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஷேர் ஷார்ப் டெவ் கிட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஸோ in a minute it will run. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே டீபக் பண்ணதுனால டீபக்கில் நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா .NET பில்ட் கமாண்ட் ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து பில்ட் பண்ண சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் ரெஸ்டோர் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்யூட்டபிள் லிஸ்ட்டுக்கு எழுதின கோடிங் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த விண்டோஸ் அப்ளிகேஷன் வெரி பிளைண்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன். ஸோ இதுவும் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஎஸ் கோடை யூஸ் பண்ணி என்னால் வந்து ப்ராஜெக்ட் C# ப்ராஜெக்டையோ இல்லை ஒரு சொல்யூஷனையோ வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் யூனிட் டெஸ்ட் கேசஸும் என்னால் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் அந்த C# டெவ் கிட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் இன்ஜின். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து நியூகேட் பேக்கேஜஸ் தான் வந்து நம்மளுடைய பேக்கேஜஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஹெச்டிடிபிஎஸ்க்கு தான் வந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸிபிளாக வந்து எனக்கு ஹெச்டிடிபியில் வந்து ஒரு நியூகேட் பேக்கேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஹெச்டிடிபி கமாண்ட் யூஸ் பண்ணி .NET நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேக்கேஜஸ் ரெஃபரன்சஸில் நீங்கள் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃப்ளாக் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நியூகேட் பேக்கேஜஸ் வந்து ஹெச்டிடிபியில் இருந்தால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட் அது வந்து ஹெச்டிடிபிஎஸ்க்கு போகும். ஸோ வந்து எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்து ஒன் ஆஃப் தி அனதர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ஆடிட்டிங்கும் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ஆடிட் லெவல் வந்து எந்த மாதிரி வரைக்கும் வந்து செட் பண்ணிக்க முடியுங்கிறதையும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு .NET பேக்கேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு வல்னியரபிலிட்டி இருக்குது, ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த .NET பேக்கேஜ் கமாண்டும் சரி .NET ரெஸ்டோர் கமாண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தது அந்த பேக்கேஜ் வெர்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். ஸோ அந்த எரர் டைப் வந்து ரொம்ப சிவியாரிட்டிஸ் அப்படின்னாலும் ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் வந்து நமக்கு இங்கே கமாண்ட் லைன்லேயே கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நான் மாடரேட் சிவியாரிட்டி வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து மாடரேட் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ சிவியாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த சிவியாரிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு .NET ரெஸ்டோர் கமாண்டும் .NET ஆட் பேக்கேஜஸ் கமாண்டும் வந்து கொடுக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணும்போது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அந்த லைப்ரரிஸையும் வந்து செக்யூர்டாக இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வார்னிங் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1901 அப்படிங்கிறது லோ, ஸோ 1904ங்கிறது ஹை. ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ்டு வித் NU அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆடிட் எனேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நியூகெட் ஆடிட் ட்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் இது எனேபிள் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா எனேபிள் ஆகாது. அதே மாதிரி இந்த சிவியாரிட்டி லெவல் எந்த லெவலுக்கு வந்து இதை ஆடிட் பண்ணணும், இப்போ எனக்கு வந்து
லோவாக இருக்கிறதெல்லாம் எனக்கு கன்சர்ன் இல்லை, அதை நான் இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த ஆடிட் லெவல் மாடரேட் அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ லோ லெவல் இஷ்யூஸ் வந்ததுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹை அப்படின்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏதாவது லோ லெவல் ப்ளஸ் மாடரேட் லெவல் சிவியாரிட்டி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட் என்ஜினில் உள்ள ஆட் பண்ண அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நியூகெட் பேக்கேஜஸோட லைப்ரரி சைட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடு அவுட்புட் பாத். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம எப்போ வந்து ப்ராஜெக்ட் கம்பைல் பண்ணாலும் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைரக்டரிஸ் இருக்கும். நம்ம பின் டைரக்டரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து டீபக் இருக்கும், அப்புறம் ரிலீஸ் இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்ட்னு ஒரு டைரக்டரி இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது பப்ளிஷ்ங்கிற ஃபோல்டரில் தான் எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு 20 ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 20 ப்ராஜெக்டோட டிஎல்எல்ஸும் அந்தந்த ப்ராஜெக்டோட பின் டைரக்டரியில் டீபக்லேயோ இல்லை ரிலீஸ் ஃபோல்டர்லேயே தான் வந்து அசைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் எங்கேயாவது இந்த ஃபைல்ஸ் இந்த டிஎல்எல்ஸ்லாம் வந்து காமனாக ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ப்ராஜெக்டில் போய் காப்பி பண்ணி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் போஸ்ட் பில்டு ஈவெண்ட்ஸ் எழுதி இந்த டிஎல்எல்ஸ்லாம் எனக்கு எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவலாக தான் வந்து போஸ்ட் பில்டு ஈவெண்ட்ஸில் வந்து நான் கமாண்ட் எழுதி நான் காப்பி பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில் வந்து காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ புதுசாக இன்னொரு டேக்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. யூஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அவுட்புட் ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இது ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டரில், அதாவது சொல்யூஷன் லெவல் ப்ராஜெக்ட்ங்கிறத விட சொல்யூஷன் லெவலில் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் .artifactsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்டோட டிஎல்எல்ஸும் வந்து இங்கே காமனாக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வேற இந்த டிஎல்எல்ஸ் வேற எங்கேயாவது நான் காப்பி பண்ணி ஷிப் பண்ணணும், இல்லை ஒரு கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எல்லா டிஎல்எல்ஸும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில் இருக்கும், நான் அங்கேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சிம்பிளிஃபைடு அவுட்புட் பாத் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டைரக்ட் பில்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் ஃபீச்சர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவ் அஹெட் ஆஃப் டைம் கம்பைலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கண்டைன்டு அப்ளிகேஷனாக நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த நேட்டிவ் ஏஓடி அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா .NET 8ல் வந்து ஏபிஐ ப்ளஸ் ஜிபிஆர்சிக்கெல்லாம் வந்து ஜிஆர்பிசிக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபிஐ வந்து செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து .NET 7க்கும் 8க்கும் பார்க்கும்போது அதோட சைஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கு. அப்போது அந்த செல்ஃப் கண்டெய்ன்டு ஃபைல்ஸோட சைஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கு. இங்கே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எழுதியிருக்கிறேன். அதோட அஹெட் ஆஃப் டைமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா .NET 7 ஆன் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 MB 3.76 MB இருக்குது. இதே .NET ப்ரிவியூ வெர்ஷன் 1ல் நான் யூஸ் பண்ணும்போது 1.84 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 50% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாரி விண்டோஸில் போகும்போது 2.85 இருக்குது. ஸோ வந்து இப்போ .NET 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 1.77 MB இருக்குது. ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் அஹெட் ஆஃப் டைமோட ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் கூப்ராசு. தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் இட். தேங்க்ஸ் முரளி. ஓகே, என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் .NETல இருக்குன்னு டீட்டெயிலாக எடுத்தீங்க. ஸோ வெரி டீட்டெயில். இன்றைக்கி இன்னையோட செஷன்ஸ் பார்த்திங்கன்னா 3 செஷனுமே வேல்யூபிள் செஷன்ஸ். நமக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஈவன் டெமோவோடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ 3 ஸ்பீக்கருக்கும் நம்மளோட தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் எவ்ரிவன். ஓகே, தேங்க்ஸ் கூப்பர். தேங்க்யூ, பை. தேங்க்யூ.